நம்ம 9ஆம் தேதி நேற்று செவ்வாய்க்கிழமை கொஸ்டின்ஸ் தினத்தந்தியில் வெளிவந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. முதல் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் கோயம்புத்தூர். ஆண்டு 2010. முதல் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற இடம் கோயம்புத்தூர். ஆண்டு 2010. அதாவது செம்மொழி மாநாடு முதல்ல நடந்தது கோயம்புத்தூரில். அதுக்கு முன்னாடி உலக தமிழ் மாநாடுகள் நடந்திருக்கு. தமிழ்நாடு புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 2019. தமிழ்நாடு புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2019. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 16/11/2021 அன்று தொழில் வளர்ச்சி சார்பில் புதிய வகை வணிக பெயர் கொண்ட சிமெண்டை அறிமுகம் செய்தார். அது என்னன்னா வலிமை சிமெண்ட். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 16/11/2021 அன்று தொழில் வளர்ச்சி சார்பில் புதிய வகை வணிக பெயர் கொண்ட சிமெண்டை அறிமுகம் செய்தார். அது வலிமை சிமெண்ட். மதுரை மாவட்டம் அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இடம்பெறவில்லை. மதுரை மாவட்டம் அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இடம்பெறவில்லை. தவறாக இணைக்கப்பட்டுள்ளது 2 மற்றும் 4. அப்போ சரியாக இணைக்கப்பட்டுள்ளது 1 மற்றும் 3. அது என்னன்னு பார்ப்போம். டிஎன்-ஸ்வான் தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு. தமிழ்நாடு ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க். டிஎன்இஜிஏ தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை. தமிழ்நாடு இ-சர்வீஸ். டிஎன்-ஸ்வான் தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு. டிஎன்இஜிஏ தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மைய பி.எம். பிர்லா கோளரங்கம் அமைந்துள்ள இடம் சென்னை. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மைய பி.எம். பிர்லா கோளரங்கம் அமைந்துள்ள இடம் சென்னை. ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? கும்மிடிப்பூண்டி. ஏற்றுமதி ஊக்குவிப்பு தொழில்துறை பூங்கா தமிழ்நாட்டில் கும்மிடிப்பூண்டியில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் 2 பிராந்திய கிராம வங்கிகள் செயல்படுகின்றது. அவை பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி. தமிழ்நாட்டில் 2 பிராந்திய கிராம வங்கிகள் செயல்படுகின்றது. அவை பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி. தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1968. தமிழ்நாடு அரசு தேயிலை தோட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1968. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை கருத்தில் கொள்க. மாநில அரசின் பல்வேறு துறைகளில் மின்னாளுமை அமலாக்கத்திற்கு வழிகாட்டுதல். தமிழ்மொழி மற்றும் தமிழ் யூனிகோட் பயன்பாட்டை ஊக்குவித்தல். அரசின் உற்பத்தி திறன் அளவை ஊக்குவித்தல். G2G மற்றும் G2Cயின் தடையில்லா பணிகளுக்கு ஆதரவளித்தல். அகண்ட அலைவரிசை பயன்பாட்டை அதிகரித்தல். தமிழக அரசின் மின்னாளுமை கொள்கை 2017 நோக்கங்கள். இதெல்லாம் இன்னொரு வாட்டி. தமிழக அரசின் மின் ஆளுமை கொள்கை 2017 நோக்கங்கள். மாநில அரசின் பல்வேறு துறைகளில் மின் ஆளுமை அமலாக்கத்திற்கு வழிகாட்டுதல். தமிழ் மொழி மற்றும் தமிழ் யூனிகோட் பயன்பாட்டை ஊக்குவித்தல். அரசின் உற்பத்தி திறன் அளவை ஊக்குவித்தல். G2G மற்றும் G2Cயின் தடையில்லா பணிகளுக்கு ஆதரவளித்தல். அகண்ட அலைவரிசை பயன்பாட்டை அதிகரித்தல். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் செயல்பாடு. நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலை விதிமுறைகள் கொள்கைகள் தரப்படுத்துதல்கள் பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடு. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் செயல்பாடு. நிறுவனம் சார்ந்த கட்டிடக்கலை விதிமுறைகள் கொள்கைகள் தரப்படுத்துதல்கள் பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடு. தொழில்நுட்ப தகவல்களை பரப்புவதற்கு விவசாயிக்கு பயன்படும் பயன்பாட்டு செயலி உழவன். தொழில்நுட்ப தகவல்களை பரப்புவதற்கு விவசாயிக்கு பயன்படும் பயன்பாட்டு செயலி உழவன். தமிழ்நாட்டில் அனைத்து இ-சேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை டிஎன்இஜிஏ. தமிழ்நாட்டில் அனைத்து இ-சேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை டிஎன்இஜிஏ. தவறாக இணைக்கப்பட்டுள்ளது கேட்டிருக்காங்க. 2, 1, 4 தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ சரியாக இணைக்கப்பட்டுள்ளது PACCS தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள். PACCS தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள். VPRCS கிராம வறுமை குறைப்பு குழுக்கள். VPRCS கிராம வறுமை குறைப்பு குழுக்கள். தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள
மக்கள் போர்ட்டலின் நோக்கம் மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல். தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல். தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மனித மேம்பாட்டு அட்டவணையில் கடைசி இடம் வகிக்கின்றது? அரியலூர். தமிழ்நாட்டின் அரியலூர் மாவட்டம் மனித மேம்பாட்டு அட்டவணையில் கடைசி இடம் வகிக்கின்றது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிக HDI கொண்டுள்ளது? கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் அதிக HDI கொண்டுள்ளது. கூற்று காரணம்: ஆசியாவின் என்றழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமாக விளங்குகிறது. ஏனெனில் தமிழ்நாடு இந்திய அளவில் வாகன மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 28%, லாரிக்கான உற்பத்தியில் 19%, பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில் 18% கொண்டுள்ளது. ஆசியாவின் டெட்ராய்டு என்றழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமாக விளங்குகிறது. ஏனெனில் தமிழ்நாடு இந்திய அளவில் வாகனம் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 28%, லாரிக்கான உற்பத்தியில் 19%, பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில் 18% கொண்டுள்ளது. பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் உடல் நலனை மேம்படுத்த பள்ளிகளில் இளம்பருவ மருத்துவமனைகளை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு மாநில அரசின் திட்டம் வாழ்வொளி திட்டம். பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் உடல் நலனை மேம்படுத்த பள்ளிகளில் இளம்பருவ மருத்துவமனைகளை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு மாநில அரசின் திட்டம் வாழ்வொளி திட்டமாகும். அடுத்து பின்வரும் கூற்றை ஆராய்க. பேட்டி பச்சோ பேட்டி பதாவோ திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது. 2011 தமிழ்நாட்டில் குழந்தை பாலின விகிதம் 943/1000 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்பதாகும். பின்வரும் கூற்றை ஆராய்க. பேட்டி பச்சோ பேட்டி பதாவோ திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது சரி. 2011 தமிழ்நாட்டில் குழந்தை பாலின விகிதம் 943/1000 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்பதாகும் சரி. நிகழ்வில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஜவுளி உற்பத்தி நகரம் ஈரோடுங்கிறது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. அப்போ மற்றதெல்லாம் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி, ஹார்பர் என்ட்ரி, தூத்துக்குடியில் ஹார்பர் இருக்குது. தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. இரும்பு எஃகு நகரம் சேலம், சேலத்தில் ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. இரும்பு எஃகு நகரம் சேலம். பம்பு நகரம் கோயம்புத்தூர், கோயம்புத்தூரில் விசையாளிகள் அதிகம். பம்பு நகரம் கோயம்புத்தூர், விசையாளிகள் ப்ரொடக்ஷன் கோயம்புத்தூரில் அதிகம். அடுத்து காலநிலை மாற்றம் குறித்த தமிழ் மாநில செயல் திட்டம் TNSAPCC பாதிக்கப்படக்கூடிய 7 துறைகளை கண்டறிந்துள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து சரியான துறையை தெரிவு செய்க. நிலையான வேளாண்மை, நீர் வளங்கள், கடலோர பகுதி மேலாண்மை, நிலையான வாழ்விடம், அறிவு மேலாண்மை. காலநிலை மாற்றம் குறித்த தமிழ் மாநில செயல் திட்டம் TNSAPCC பாதிக்கப்படக்கூடிய 7 துறைகளை கண்டறிந்துள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டியலில் இருந்து சரியான துறையை தெரிவு செய்க. நிலையான வேளாண்மை, நீர் வளங்கள், கடலோர பகுதி மேலாண்மை, நிலையான வாழ்விடம், அறிவு மேலாண்மை. நகரங்கள் புகழ் பெற்றவை. திருப்பூர் பின்னலாடை நகரம், பின்னலாடை நகரம் திருப்பூர். கரூர் வீட்டு ஜவுளிகள், வீட்டு ஜவுளிகள் கரூர். ஈரோடு துணிச்சந்தை, ஈரோடு துணிச்சந்தை. சென்னை சர்வதேச தோல் கண்காட்சி, சென்னை சர்வதேச தோல் கண்காட்சி. தூத்துக்குடி தமிழகத்தின் நுழைவாயில், தூத்துக்குடி தமிழகத்தின் நுழைவாயில். தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் உலகின் மிகப்பெரிய கரும்புச்சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் உள்ளது? கரூர். தமிழ்நாட்டின் கரூர் நகரத்தில் உலகின் மிகப்பெரிய கரும்புச்சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் உள்ளது.